பின்னருந்தில்லா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தினந்தோறும் பஜர் துளைக்கு பின்பாக திருமுறைக்குரானுடைய வசனங்களையும் அதற்கான விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருமுறைக்குரானுடைய 2ஆம் அத்தியாயத்தினுடைய 267ஆம் வசனத்துல இறைவன் தர்மம் செய்யக்கூடிய ஒரு செய்தியை குறித்து எனக்கு ஒரு அறிவுரையாக சொல்லி காட்டுகின்றான். நம்பிக்கை கொண்டோரே, பூமியில் நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தூய்மையான உங்கள் பொருளாதாரத்தின் மூலமாக தர்மம் செய்யுங்கள். அதே போன்ற கூடுதலாக இறைவன் தர்மம் செய்யக்கூடிய அதே நேரத்தில் எதை தர்மம் செய்யக்கூடாது என்பதையும் பாடம் எடுக்கின்றான். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டே தவிர எதை பெற்றுக்கொள்ள மாட்டீர்களோ அதையும் பிற மக்களுக்கு தர்மமாக செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவிட நினைக்காதீர்கள் என்று ஒரு வார்த்தையும் தெய்வம் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல மதீனால இறங்கப்பட்ட வசனம் இந்த திருமறைக்குரானுடைய வசனம். மக்காவாசிகள்லாம் மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த நபித்தோழர்கள் தான் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர் என்று அழைக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட சகாபாக்கள். அவர்களுக்கு வீடு கிடையாது, குடும்பம் இல்லை, தனி நபர்களாக பள்ளிவாசல தங்கம் அடைந்திருக்கிறாங்க. அவர்களுக்கென்ற உணவு தேவை எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல சில விவசாயம் செய்யக்கூடிய சகாபாக்கள் அன்சாரிகள் முழுமையாக விவசாயம் தான் அவருடைய தொழில். பேரிச்சை பழம் தான், பேரிச்சை மரம் தான் அவருடைய முழுமையான விவசாயம். அப்படி இருக்கக்கூடிய அன்சாரி என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய விளைச்சல் பகுதியில் இருந்து அறுவடை முடிந்தது என்றால் ஒரு பேர்த்தம் கொலையை கொண்டு வந்து பள்ளிவாசல் முன்பாக தொங்க விட்டுருவாங்க. அது விவசாய நேரங்களில் மட்டும் அது வழக்கமாக எல்லா சகாபாக்களும் செய்யக்கூடிய நடைமுறை. அந்த நடைமுறைக்காக பல சகாபாக்கள் பள்ளிவாசலை கொண்டு வந்து ஒரு கயிறு மாதிரி ஒரு அமைப்புல கொண்டு வந்து ஒவ்வொரு பழங்களாக கொண்டு வந்து போடுறாங்க, ஒரு கொலையாக கொண்டு வந்து போடுறாங்க. அதை பார்த்த சகாபாக்கள் அன்சாரித்துகள் கொண்டு வந்து கொடுத்த காரணத்தினால எல்லா மக்களும் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இலகுவான சூழல் அந்த நேரத்தில் இருந்தது. ஏனென்றால் திண்ணை தோழர்களுக்கு எந்த குடும்பமும் இல்லை, வீடும் கிடையாது, சாப்பிடுவதற்கு யாரும் கேட்பதற்கு ஒரு தயக்கம், ஒரு தன்மான சிக்கல்ல இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர்கள் கொடுத்த ஒரு அந்த அருள் என்பது, இவர்கள் கொடுத்த ஒரு தர்மம் என்பது எல்லா மக்களுக்கும் ஒரு பசியை ஆற்றக்கூடிய ஒரு நன்மையான அமலா இருந்தது. அதே நேரத்தில் சில அன்சாரிகள் மக்கள்லேயே இறைவனை மறுக்கக்கூடிய முனாஃபிக்கான மக்களும் இருந்தாங்க, நயவஞ்சத்தோடு வாழ்ந்த மக்களும் இருந்தாங்க. அந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நன்மையான அமல் எதற்குமே அவர்கள் முன் வருவது கிடையாது, நன்மையான காரியங்கள் எதையும் செய்வது கிடையாது. மக்களிடத்துல நாங்களும் உங்களை போன்றவர்தான் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களும் விவசாயம் செய்த அறுவடை செய்த பொருட்களை கொண்டு வந்து முன்பாக வைக்கின்றார்கள். அவங்க எதை வைக்கிறாங்கன்னா, நமக்கே தெரியும்ல, விவசாயம் செய்யக்கூடிய நேரத்துல இதெல்லாம் அழுகிய பொருட்கள், இதை நாமே பயன்படுத்த முடியாது என்று இருக்கக்கூடிய குப்பையில் போடக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து பள்ளிவாசலில் வைக்கின்றார்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசல எதை குப்பையில் போடக்கூடிய பொருட்களோ அதை கொண்டு வந்து கொடுத்து நாங்களும் இந்த அன்சாரிகளை கொண்டு தர்மம் செய்கின்றோம் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை செய்யறாங்க. இதை கண்டித்துதான் இறைவன் வசனம் இருக்கிறான். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே தவிர பார்த்தாலே வாங்க மாட்டீங்க. ஒரு தர்மமா ஒருத்தர் பொருளை கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அந்த பொருளை பார்த்த உடனே இதையா வாங்கிக் கொள்ள முடியும் என்ற மனது அருவருத்தக்கூடிய ஒன்றை நீங்கள் எதை பெற மாட்டீர்களோ அதை பிறருக்கு கொடுக்காதீங்களே என்ற வசனத்தை இறைவன் அந்த மக்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். இன்றைக்கு நாமும் பாருங்க, பெரும்பாலானவர்கள் நாம் இந்த தன்மை இல்லாமல் இறைவனுக்கு பயந்தவராக ஒரு பொருளை கொடுக்கிறோமா, இது சரியான பொருளா இருக்குது, ஒரு தூய்மையான பொருளா இருக்குது, நாம் விரும்பக்கூடிய ஒரு பொருளா இருக்குது, அதை பிற மக்களுக்கு தர்மம் செய்தால் அது அவர்களுக்கு பயனளிக்கும் என்று நாம் விளங்கி கொடுக்கக்கூடிய தர்மம் என்பது வேறு. சில மக்கள் இருக்கின்றார்கள், எதை நாம் இந்த நபித்தோழர்களுக்கு எப்படி இந்த அன்சாரிகளுக்கு மத்தியில சில முனாஃபிக்கான மக்கள் எப்படி மட்டமான பொருளை கொடுத்தார்களோ அதே போன்று கொடுக்கக்கூடிய மக்கள் நம்மிடம் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவருக்கு இறைவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை தான் வசனம். நீ எதை கண்ணை மூடிக்கொண்டே வாங்க மாட்டியோ அதை நீ யாரும் கொடுக்காத. இந்த வசனத்தின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்துல என்ன வரணும், இந்த பொருளை கொடுக்கின்றோமே இது சரியான பொருளா, இதை நாம் வாங்கிக் கொள்ள மாட்டோம் என்றால் நாம் பிறகு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மனம் வருகிறது என்றால் நாம் இறைவனை நம்பக்கூடிய மக்களா என்ற கேள்வி வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அழகா சொல்லி காட்டுறாங்க, அத்தீனு நசீஹா, இஸ்லாம் என்றாலே பிற நலம் நாடுவதுதான்.
சில பெண்கள் இடத்துல வீட்டுல இருக்கக்கூடிய இயல்பான ஒரு என்னன்னா, நல்லா குழம்பு வச்சிருப்பாங்க, நல்லா சாப்பிடுவதற்காக குழம்பு வச்சிருப்பாங்க. மறுநாள் காலையில இந்த குழம்பு எல்லாம் சரியா இல்லை, நல்ல உப்பு கூட போயிருச்சு, ஆனா குழம்புல வேற ஏதோ காரம் கூட போயிருச்சு, நாம் இதை பயன்படுத்த முடியாது, ஒரு நாளுக்கு மேல 2 நாள் ஆயிருச்சு, இந்த உணவை நாம வீட்டில் சாப்பிட முடியும், என்ன செய்யலாம்? கீழே கொட்ட மனசு வரல, நல்லா கறி எல்லாம் உள்ள போட்டாச்சு, சில பொருட்கள் கூட போனதுனால, சில கருகி போனதுனால நம்மால சாப்பிட முடியல, என்ன செய்யலாம்? நம்ம வீட்டுக்கு பார்த்தா யாரும் சீன்று ஏழைகள் இருப்பாங்க, அவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம் என்ற ஒரு எண்ணம், ஒரு இழிவான ஒரு எண்ணம். நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள் என்றால் இன்னொரு மக்கள் எப்படி கொடுக்க மனசு வரும்? கேட்டால் கறியை போட்டாச்சு, இவ்வளவு சோறை போட்டாச்சு, 100 ரூபா, 150, 120 ரூபாய்க்கு பிரியாணி அரிசி வாங்கி கொண்டு பிரியாணி போட்டேன், பிரியாணி கறி அரிசி என்ன செய்ய முடியும்? நீங்கள் முடிந்தால் சாப்பிடுங்கள், இல்லை என்றால் கீழே கொட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சாப்பிட முடியாத ஒன்றை பிறருக்கு கொடுக்கின்றேன், என்ன காரணம்? நாங்களே பிறருக்கு தர்மம் செய்கின்றோம் என்று தெரியவில்லை என்பதற்காக. இந்த தர்மத்தை இறைவன் ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முனாஃபிக்கான மக்கள் செய்யக்கூடிய தர்மத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் இது போன்ற மட்டமான பொருளை கொடுத்தார்கள். இது போன்ற மட்டமான பொருளை நாம் கொடுத்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதைத்தான் முந்தைய வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றார், நம்பிக்கை கொண்ட மக்களே, நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தூய்மையானவற்றை நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அந்த தூய்மையானவற்றை மட்டும்தான் இவன் ஏற்றுக்கொள்வான். அதில் வரக்கூடிய காலங்களில் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய அமல்கள் எதுவா இருந்தாலும் அது தூய்மை இருக்கின்றதா, அது பரிசுத்தமா இருக்கின்றதா என்பதை சோதித்து பார்த்து பிற மக்கள் தர்மம் செய்து இதன் மூலமா மறை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை வழக்கமாக நாம் மனிதன் வந்து கொள்வானாக. வாக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்.